ஆதினி குட் மார்னிங். மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க ஆதிரனும் ஆதினியும். எங்கே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு தாங்க போகிறோம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற 2-3 சின்ன சின்ன கோயிலுக்கு நம்ம வந்து போயிட்டு வர போகிறோம். இன்றைக்கி ஒரு தெய்வீக பயணம் தான் வந்து நம்ம மேற்கொண்டு போயிட்டுருக்கோம். மதுரை டு பிள்ளையார்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுக்குங்க. அதில் வந்துடலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை சரியாக. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. பயங்கர வெயில். இத்தனைக்கு நாங்கள் வேகமாக தான் வந்திருக்கோம். அப்போயே பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக வந்துருந்துச்சு. கோயிலில் வந்து கூட்டம் அந்தளவுக்கு அன்றைக்கி வந்து இல்லைங்க, ரொம்பவே கம்மியான கூட்டம் தான். நேராக போய் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. உள்ள வீடியோ ஃபோட்டோ எதுவுமே வந்து எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ சாமியை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னே அந்த தெப்ப குளத்தை பார்த்தோடனே ஒரு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணியை பார்த்தோன்னே கொஞ்சம் குளுன்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து உட்காந்து இப்படி உட்காந்து ரசிக்கிறதுக்கு. பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அது ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. திருப்பத்தூரில் தான் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியான இடம் திருப்பத்தூர் தான். பிள்ளையார்பட்டின்னு ஸ்டாப்பே வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடைவர கோயில் மலையை குடஞ்சி தான் வந்து கட்டியிருப்பாங்க. உள்ளே வந்து பிள்ளையார் பார்த்திங்கன்னா 6 அடி உயரத்தில் வந்து இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா வலது பக்கமாக அவரோட தும்பிக்கையை வந்து வச்சுருப்பாருங்க. இதுதான் அந்த கோயிலோட வந்து சிறப்பு. வலம்புரி சங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கை வந்து இருக்கும். 2 கையில் ஒரு கையில் வந்து வலம்புரி சங்கு வந்து வலதுபுறமாக வச்சுருப்பார். இந்த கோயிலில் வந்து இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து வெளியில் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நாங்கள் செலிப்ரிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கூட செல்ஃபி எடுக்க வந்துச்சு. ஸோ அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கே மீன் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போய் மீன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து மீனெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். உள்ளே தண்ணிக்குள்ளே வந்து நிறையா இருக்குது. இந்த கேமராவில் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியலை. ஆனால் நல்லா உத்து பார்த்திங்கன்னா நிறையா மீன் இருந்துச்சுங்க. அவ்வளோ மீன் இருந்துச்சாங்க. மீன்லாம் அங்கே பிடிக்க மாட்டாங்க போல். இங்கே இருக்கிற பொறி எக்கச்சக்கமாக அந்த இது கொட்டி கிடந்துச்சு. அது வந்து காற்றுக்கு உள்ளே போக போக அந்த மீன்லாம் வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தண்ணிக்கிட்டேயே நின்றோம்னா குளுன்னு வேறு இருந்துச்சு. பயங்கர வெயிலாக இருந்தனால நீர்மோர் வந்து அங்கே ஊற்றிட்டு இருந்தாங்க. நீர்மோர் வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் அங்கே அன்னதானம் போடுறதா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 11 மணி தான் ஆச்சு. 12 மணிக்கு தான் வந்து அன்னதானம் போடுவேங்கிற மாதிரி சொன்னாங்க. சாமியோட சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். ஸோ வெயிட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க 2 பேர் வந்து வெயிலில் அவங்கள வச்சுட்டு இருக்க முடியலை. அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக உடனே நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். என்ன கோயில் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் வந்து இந்த குபேரர் கோயில் வந்து இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து தெரியாது. இங்கே ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான கோயில் தான் இதுவுமே, இந்த குபேரர் கோயில்.
கோயில் வந்து பார்த்திங்கன்னா செம அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சுங்க. நல்லா நேச்சுரலாக நல்லா வந்து இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்ஸ் பார்க்கு. இந்த கோயில் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த தாமரை பீடம் வந்து வச்சுருந்தாங்க. சாமியோட தாமரை பீடம். மேலே பார்த்திங்கன்னா சாமி வந்து இருக்கும். 2 அடுக்கில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ஸு வந்து விளையாடுறதுக்கு நம்ம போய் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு ப்ளே ஏரியா வந்து இருந்தது. ஸோ அது வந்து நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடு வந்து சந்தன மரம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்தது. கோயில் வந்து பார்க்குறக்கு சுற்றி பார்க்குறக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்தது.